தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார். அத்தியாயம் 16. குழலோசை. கோடையின் ஆரம்பம் எப்பொழுதும் ஒரு சிறுவனுக்கு மன எழுச்சி தருவதாகும். வசந்த கால காற்று மட்டுப்படுகிறது. ஏப்ரல் மழையை வெயில் போக்கிவிடுகிறது. பசுமை மெதுவாக தலை தூக்குகிறது. சகலவித வாசனைகளும் தொடங்குகின்றன. காலை ஆகாரத்துக்கு முந்தைய விடியற்காலைகள் இனிய குளிர்ச்சியோடும் மென்காற்றுடனும் விளங்குகின்றன. பனியில் நனைந்த புல் மீது வெறும் காலுடன் தெரிய வேணும் என்ற ஆசையும் அமைதியற்ற கிளர்ச்சியும் தருகின்றன. வாசனைகள் குறிப்பிடத்தகுந்தவை. ஓடையின் அருகே நாய்ப்பல் வயலட் மலர்கள் பாசிக்கும் மேலாக கிளம்பின. மஞ்சள் மல்லிகையின் கனத்த நறுமணம் ஊர்புறம் எல்லாம் பரவியது. நாய்க்கட்டை மரங்கள் மென்மையான புஷ்பங்களோடு வெண்மையாகவும் இளம் சிவப்பாகவும் திகழ்ந்தன. காட்டு வாசனைகளோடு தங்கள் சுகத்தையும் கூட்டும் வகையில் பழத்தோட்டங்களில் பீச்சுகளும் பிளம்களும் பூத்து குலுங்கின. அவற்றின் அடக்கமான முதல் பூக்கள் சூரிய ஒளியில் தலையாட்டி காட்டு வயலட்டுகள், மேலே தாவும் ஜானி மலர்கள் முதலியவற்றோடு போட்டியிட்டன. சொர்க்கமும் இதே மாதிரிதான் குளுமையாய் ஈரமாய் வெகு மதுர நறுமணத்தோடும் வாசனை பெற்றிருக்கும் என நான் எண்ணுவதுண்டு. இக்காலத்தில் நாம் வேட்டையாடலாகவோ மீனவனாகவோ அல்லாமல் இயற்கைவாதியாகவே காட்டில் சஞ்சரிப்போம். அது பற்றி தாத்தா உறுதியாக இருந்தார். பையன்கள் எல்லோரையும் போலவே நீயும் இரத்த வெறி பிடித்து கொடியனாக இருக்கிறாய். ஆனால் கொல்லுவதை விட வேறு பல விஷயங்களும் மிகுதியாக உள்ளன. கார்காலத்தின் நெடுந்துயிலுக்கும் கடுமையான வசந்த மழைக்கும் பிறகு உலகம் முழுவதும் புத்துயிர் பெறுவதை காண்பது சுட்டுக் கொள்வதையும் மீன் பிடிப்பதையும் விட வேடிக்கை நிறைந்ததாகும். வயது அதிகமாக ஆக இதன் சிறப்பும் அதிகம். இதை விளக்கும் ஆற்றல் எனக்கு என்றும் இருந்ததில்லை. எல்லா பிராணிகளும் இதை உணர்வது போல தோன்றுகிறது. வேட்டை பருவத்தில் ஆண் முயல் போல் காட்டுத்தனமாக நடக்கும் அவை எல்லாம் வருஷத்தின் இந்த சமயத்தில் எவ்வளவு சாதுவாக உள்ளன என்பதை நீயே காண்பாய் என்று அவர் சொன்னார். இன்று அது உற்சாகமற்றதாக தோன்றலாம். ஆனால் முன்பு நாங்கள் பெரி சேகரிக்கப் போவது வழக்கம். கருப்பு பெரிகள் பச்சையிலிருந்து சிவப்பாகி கருஞ்சிவப்பும் கருப்புமாக மாறி முள்மய கொடிகளில் மின்னி திகழும். அது எங்களுக்கு கிளர்ச்சியே தந்தது. வசந்தத்தில் வாளி எடுத்துக்கொண்டு பெரிப்பழம் சேகரிக்க செல்லும்பொழுது காணவும் கேட்கவும் எவ்வளவு விஷயங்கள் இருந்தன. முதுகிலும் கை விரல்களிலும் வலி பெற்று பெரிப்பழச் சாற்றினால் உதடுகள் ஊதா நிறம் ஏற்று விளங்க வீடு திரும்புவதிலும் ஒரு இனிமை இருந்தது. இப்பொழுது என் பார்வையில் அடிக்கடி தென்படாத பறவைகள் அன்று எங்கும் இருந்தன. பிரகாசமான நீலப் பறவைகள் வசந்த ஆரம்பத்தில் வந்து கோடை இறுதியில் சென்றுவிடும். பயங்கரமாய் தோன்றும் பெரிய செந்தலை மரங்கொத்திகள் மிக நிறைய இருந்தன. மஞ்சள் சுத்திகள் என நாங்கள் குறிப்பிட்ட இனமும் நிறைய உண்டு. மினுக்கி என அழைக்கப்படும் மற்றொரு இன மரங்கொத்தியும் காணப்பட்டன. மழை காகங்கள் எனப்படும் பெரிய கக்கு பறவைகள் தங்கள் குளிர்ந்த கொள்ளைக்கார கண்களை மேலே திருடர்களின் வெல்வெட் மூடி போர்த்தி மாமிச பச்சினி என ஸ்ட்ரைப் பறவைகள், கம்மிய குரலில் கீச்சிடும் பெரிய ஜே பறவை கூட்டங்கள் இருந்தன. உழுது ஈரம் கட்டிய வயல்களில் கில்டீர் பறவை கூட்டங்கள் மண்டி இருக்கும். அழகாக நடக்கும் சிறு வானம்பாடிகள், வேக நடைபொடும் குதிரைகள் போல விரைந்தோடும் உயரமான பூண்டுகளின் நுனிகள் மீது பாப்போலிங் குருவிகள் அசைந்தாடும். அவற்றின் லேசான பலுவினால் தண்டுகள் வளைந்து கொடுக்கும். காசுகளை குலுக்குவது போல் ஒலி எழுப்பும் பால்டிமோர் உரியோல் குருவிகள் சீக்கிரம் வந்துவிடும். பைன் சீடர் மரங்களின் கரும்பச்சை புகைப்புலனில் பெரிய கார்டினல் பறவைகள் இரத்த துண்டுகளாய் பளிச்சிடும். காற்றில் மிதக்கும் பாம்புகளென கருஞ்சிவப்பு டானேஜர் பறவைகள் பாயும். இப்பொழுது அதை எண்ணுகையில் காட்சிகளாய் கருதுவதை விட ஒலிகள் வாசனைகளின் தன்மையிலேயே நான் நினைக்கிறேன்.
வீட்டை சுற்றியுள்ள தனிவான புதர்களில் பூனை பறவைகள் சண்டையிட்டன. மக்னோலியா மரத்தில் வசித்த பெரிய கொழுத்த துடுக்கான கிழட்டு பரிகாச பறவை பூனை பறவையின் கூச்சலை கேலி செய்து கத்தும். தொலைதூரத்திலிருந்து புறாக்கள் சோகமாய் கூவின. பயிர் நிலத்தின் ஓரமாக உள்ள புதர் மறைவிலிருந்து காடைகள் கத்தின. அவை ஸ்ட்ராபெரி செடிகளை நோக்கி துணிச்சலோடி அணிவகுத்து வந்தன. கூட்டமாக அல்லாமல் ஜோடி ஜோடியாய் பின்தோட்டத்துக்கு தாமே அதிபதி என்ற தோரணையோடு அவை நடந்தன. கில்டீட் பறவைகள் நீர் தேங்கிய வயல்களில் மேலே வளையமிட்டு மேகங்களில் மூழ்கின. அவற்றின் கில்டி என்னும் சோக ஒளி வானை நிரப்பியது. புற்றாரை வானம்பாடிகள் வயல்களில் பாடின. சதுப்பு நிலங்களிலிருந்து காட்டுச்சேவலின் இனிய கானம் வந்தது. காகங்களும் ஜேப் பறவைகளும் எதற்கெடுத்தாலும் வசந்தத்தையும் சேர்த்துதான் வீண்கூச்சல் கிளப்பின. நெடுந்துயர்ந்த பைன் மரத்தில் எங்கோ பதுங்கிருந்து கத்தும் மழைக்காகத்தின் மந்த தொனியையும் மரங்கொத்திகளின் திடமான தாக்குதல்களையும் சிறு நீலப்பறவைகளின் இனிய கீச்சொலிகளையும் நான் கேட்க முடிந்தது. பையன்கள் இடைவேளை நேரத்தில் ஓடையில் ஆடையற்று நீந்தி மகிழ்வதற்காக பள்ளிக்கூடத்தை விட்டு பாய்ந்தோடும் காலம் இதுதான். அவர்கள் வகுப்புகளுக்கு மட்டம் போடுவது அசாத்தியமானதாக தோன்றும் காலமும் இதுவே. முற்றிலும் பழுக்காத பெர்ரிகளை தின்பதாலும் கல் போல் கடினமான பச்சை பீச் காய்களை ஆராய்வதன் மூலமும் வயிற்றுவலி ஏற்படும் காலமும் இதே. விளக்கெண்ணையும் கொலோமலும் தாராளமாய் பிரயோகிக்கப்படும் காலமும் இதுதான். பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் கவனம் செலுத்துவது சாத்தியமற்றதாகவே தோன்றும். ஏனெனில் ஜூன் மாதத்தின் மயக்கம் தரும் மெல்லிரைச்சல் குன்றுக்கு அப்பால் வந்துவிட்டது. அதனால்தான் எச்சில் துப்பியதற்காகவும் காகித விமானம் வீசியதற்காகவும் பெண்களின் குட்டைத்தலை பின்னலை மைக்கூட்டினுள் தோய்த்ததற்காகவும் பையன்களை வகுப்பு நேரம் முடிந்த பிறகும் காத்து நிற்க வைக்கும் காலமாகவும் இது அமைந்தது. கோடை விடுமுறை மாணவர்களால் விரும்பப்பட்டதை விட அதிகமான ஆசையோடு ஆசிரியர்களால் எதிர்நோக்கப்பட்டது. மார்க்குகள் பயங்கரமாக குறைந்தன. அராஜகத்தின் கரடுமுரடான விளிம்பிலே ஒழுக்கம் தள்ளாடி நின்றது. வருஷத்தின் இந்த சமயத்தில் உலகம் முழுவதும் சிறிது வெறிவுற்று விளங்குமெனதான் எண்ணுவதாக தாத்தா சொன்னார். நான் கூர்ந்து கவனித்தால் காட்டினுள் வெகு தொலைவில் அரைவாசி ஆநாடு ஆகிய பான் என்னும் புரதான கடவுளின் குழலோசையை கேட்க முடியும் என்று அவர் என்னிடம் கூறினார். அந்த பான் எனது ஆண் வெள்ளாடு போல இருந்தால் அவரை விட்டு நான் மனப்பூர்வமாக விலகியே செல்வேன் என்று தாத்தாவிடம் சொன்னேன். அது எப்படியும் இருக்கட்டும், அந்த பக்கமுள்ள காட்டில் சகலவிதமான தேவதைகளும் ஆவிகளும் தவழ்வதாக தெரிகிறது. நாம் அங்கே போய் அமைதியாய் இருந்தால் நான் உறுதி கூற முடியாது. ஆயினும் சிலவற்றை காண இயலும். எப்படியும் அவற்றை கேட்கவாவது முடியும் என்றார் தாத்தா. அவர் குறிப்பிட்ட காடு பசுந்தொழுவத்தின் பின்புறம் இருந்தது. அதன் ஒரு புறத்தில் எனது அன்புக்குரிய காடைகள் வசித்த கோரைப்போல் நிறைந்த பெரிய வயல், இன்னொரு புறம் அருவி அரித்து மலை சரிவு இருந்தது. அங்குதான் எனது ரகசிய தொடர் குகைகள் அமைக்கப்பட்டிருந்தன. வேறொரு புறத்தில் டைடேப்பர் பறவைகள் நீந்தி முழுகும் குளம், மற்றொரு புறம் இலையுதிர் காலத்தில் புறாக்கள் நிறையக்கூடிய சோயாபீன் வயல். அந்த காட்டின் பரப்பு 6 ஏக்கர். ஓங்கி வளர்ந்த பைன்களும் திருகி முருகிய ஓக் மரங்களும் நாய்க்கட்டை மரங்களும் நின்றன. அதன் தரை சுத்தமாகவும் பெரும்பங்கு புதர்களின்றியும் இருந்தது. பைன் சருகுகளும் பகட்டான காட்டுப்பூக்களும் அத்தரையை வழுவழுப்பாக்கின. தாத்தாவும் நானும் அங்கே அதிக நேரம் செலவு செய்தோம். குகைகள் சிலவற்றை நாங்கள் திருத்தி அமைக்க நேர்ந்தது. அதற்காக முன்பக்கத்திற்கு புதிய பைன் மரக்கன்றுகளும் கூரைகளின் கனத்தை தாங்குவதற்காக சில புதிய உத்திரங்களும் தேவைப்பட்டன. ஆகவே சிறிது மரம் வெட்டுவது முறையாயிற்று. ஒரு குகையை, அதிலும் முக்கியமாக நீண்ட குடைந்த வழியால் இணைக்கப்பட்ட குகைகள் 6 இருக்கும்போது நல்ல நிலையில் பாதுகாப்பதற்காக மிகுந்த உழைப்பு அவசியம்.
அத்தனை குகைகள் எங்களுக்கு தேவைப்பட்டதற்கு காரணம் அச்சந்தர்ப்பத்தில் நான் ஒரு திருடர் கூட்டத்தின் தலைவனாக இருந்தேன். முலாம்பழ காலத்தில் கொள்ளைக்காரர்கள் திடீரென்று ஓடிப்பதுங்க ஏராளமான புகலிடம் அவசியம். சில சமயம் குகையில் வேலை செய்து களைப்படையும் பொழுது தாத்தாவும் நானும் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து அடிமரத்தின் மீது சாய்வோம். அவர் தன் புகை குழாயை பற்ற வைப்பார். மரங்களில் வசித்த டுருய்ட்ஸ் பற்றியும் இங்கிலாந்தின் கென்ட் மாகாணத்தில் குகை வங்குகள் என அழைக்கப்பட்ட பெருங்குகைகளை தோண்டிய முதல் பிரிட்டன்கள் பற்றியும் ஜெர்மனி கருப்பு காட்டில் வாழ்ந்த கெட்ட ஆவிகள் பற்றியும் பான் போன்ற பிரதான கடவுளர் பற்றியும் பலவிதமான கட்டுக்கதைகளை அவர் எனக்கு சொன்னார். பான் என்னும் தேவன் பெண்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றவன் என நான் புரிந்து கொண்டேன். தாத்தா ஒவ்வொரு இடத்துக்கும் போயிருக்கிறார். அவர் எல்லா புத்தகங்களையும் படித்திருந்தார் என்றே நான் யூகித்தேன். ஏனெனில் இன்று என் ஞாபகத்தில் இருப்பதெல்லாம் அவர் எனக்கு சொன்னவற்றிலிருந்து நான் நினைத்து பார்ப்பவைதான். ஜியாகிரபியில் எப்பொழுதும் நான் மிக உயர்ந்த ஸ்தானங்களை பெற்றேன். எனது மாகாணத்தில் நியூயார்க் அல்லது பிரான்ஸ்விக் கவுண்டிட் இருப்பது போல கென்ட் எந்த நாட்டின் ஒரு மாகாணமாக அமைந்துள்ளது என்று அவர்கள் கேட்டார். இங்கிலாந்து என நான் கூற முடிந்தது. குகை வங்குகள் எனக்கு நினைவிருந்ததால் குகை வங்கு என்றால் என்ன என்பதை நான் அறிவேன். தாத்தாவும் நானும் எங்களுக்காக ஒன்று அமைத்திருந்தோமே. அமைதியாக அமர்ந்திருந்து அல்லது ஜாக்கிரதையாக நடந்து நாங்கள் சுவாரஸ்யமான விஷயங்களை நிறையவே கண்டோம். ஒரு சமயம் மழை காகம் ஒன்று பெரிய கக்கு ஒரு புறாவை அதன் கூட்டிலிருந்து விரட்டிவிட்டு அந்த இடத்தில் தான் தங்கிவிட்டதை நான் பார்த்தேன். மறுநாள் நான் திரும்பி அங்கு போய் அந்த மரத்தின் மீதேறி பார்த்தேன். எதிர்பார்த்தபடியே மிகப்பெரிய முட்டை ஒன்று சிறிய புறா முட்டைகளுடன் மத்தியில் இடம்பெற்றிருந்தது. அணில்கள் சண்டையிட்டு கொண்டு மரங்களுடைய ஒன்றை ஒன்று துரத்தி செல்வதை நாங்கள் கண்டோம். ஒரு தடவை 2 அணில்கள் இனவிருத்தி வேலை செய்வதை நான் பார்த்தேன். முயல்கள் மெதுவாக எங்களிடம் பயமின்றி துள்ளித் திரிந்தன. ஒரு சமயம் ஒரு பெண்மானும் அதன் குட்டியும் நேராக எங்களிடம் வந்தன. நெடுநேரம் எங்களையே உற்று நோக்கின. பிறகு தாய் சின்னதை பார்த்து ஒரு மாதிரி தலையாட்டியது. இரண்டும் சென்றன. அவை ஓடவும் இல்லை, துள்ளவும் இல்லை. விளையாட்டாய் குதித்து நடந்தது தாய். குட்டி குதிகால்களை உதைத்து சென்றது. பானை அல்லது காட்டில் வாழும் விசித்திர பிறவிகள் வேறு எதையாவது நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. ஆனால் பறவை அல்லது தவளை அல்லது மிருகம் அல்லது பூச்சி எதனோடும் சேர்த்து கூற முடியாது சத்தங்களை நான் கேட்டதுண்டு என்று உறுதியாக கூறுகிறேன். மென் சரசரப்பு கேட்கும். இது என்ன என்று ஆராயும் அருகில் சென்று ஒன்றும் இராது. என் சருமத்தில் புல்லரிப்பு உண்டாகும். என் கழுத்து ரோமம்தான் முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஓசையை கேட்டு தொல்லப்படுகிற நாயின் மயிர் போல குத்திட்டு நிற்கும். மரங்களில் வசிக்கும் ஆவிகள் அங்கு இருந்தன. பிரதானமான மரத்தை சுற்றிலும் வெகு விசேஷமான எதுவோ நிலவியது. காலம் கடந்த வசந்தத்தில் விசித்திரமான வசிய சக்தி எதுவோ உண்டு. யுகம் யுகமாக மிருகங்கள் மனிதர் ஆகியோரது போக்கினால் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்விஷயத்தை பின்னர் நான் நூல்களிலிருந்து கற்றேன் என்ற உணர்வு எனக்குள் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் மலைகள் மீதுள்ள பையன்கள் முகாமுக்கு என்னை அனுப்புவது பற்றி பெரியவர்களிடையே பேச்சடிப்பட்டது. அது விஷயமாக நானும் வேகமுற்றிருந்தேன். வசந்தம் மென்மையும் இனிமையும் ஏற்று கோடைக்கு வரவு கூறத் தொடங்குவது வரையில்தான் தாத்தாவும் நானும் பசுத்தொழுவத்தை கடந்து மர்மம் நிறைந்த காட்டினுள்ளே தினசரி யாத்திரை போய் வந்தோம். மே மாதத்தில் முகாம் விஷயமான என் ஆர்வம் குறைந்துவிட்டது. ஜூன் மாதம் அந்த முகாம் ஒரு வாடகைக்காரனை இழந்துவிட்டது. எனக்கு நன்மை ஏற்பட்டதை நான் அறிந்தேன். தான் நன்னிலையில் இருப்பதை ஒரு புத்திசாலி அறிந்து கொள்வான். அதை அவன் அறிந்திராத மற்றொன்றுக்கு மாற்றுவானாகையால் முதல் ரக மடையனே ஆவான் என்று தாத்தா அடிக்கடி சொல்வார்.
மேலும் அப்பொழுது நான் முகாமுக்கு போக முடியாத அளவுக்கு மிகுதியான அலுவல்களில் ஈடுபட்டிருந்தேன். பேஸ்பந்து விளையாட்டு, மற்ற பையன்களோடு நீந்துவது, இவை தவிர தாத்தாவும் நானும் பல திட்டங்கள் போட்டிருந்தோம். கோடைக்கால மீன்பிடிப்புக்காக படகை சரிப்படுத்த வேண்டும். ஒரு நாய்க்குட்டி போடும் வேலை நெருங்கிவிட்டது. வாத்துகளை வேட்டையாட பதுங்குமிடத்தில் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருந்தது. ஆண் வெள்ளாட்டை அடக்கும் வேலையும் இருந்தது. இந்த வேலையில் நாங்கள் தோல்வியுற்றோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கலாம். அப்புறம் மீன்பிடிப்பு இருக்கவே செய்தது. கருமீன், புள்ளி பெற்ற ஆற்று மீன், கத்தும் மீன் ஆகியவற்றுக்கு உப்பு நீரிலும் பாஸ் மீனுக்காக நல்ல தண்ணீரிலும் பாடுபட வேண்டும். மீன்பிடிப்பு முடிவதற்குள் செப்டம்பர் வந்துவிடும். அலைகள் பொங்கி எழும். உடனே வெள்ளம் பாய்ந்து சதுப்பு நிலங்களிலிருந்து ஓசை எழுப்பியபடி பறவைகள் தாவி தெரியும். சதுப்பு நில பறவைகளை தீர்த்து கட்டியதும் நீல மீன்கள் வந்து சேரும். நீல மீனையும் நாய் முரசையும் வேலை முடித்தால் காடை பருவம் முன்னே நிற்கும். நாம் அறிவதற்கு முன்பே கிறிஸ்துமஸ் விழா நாட்கள் வந்து போய்விடும். தாத்தாவின் தோழன் பான் அவர்களிடமிருந்து ஏதாவது ஒளி வரக்கூடும் என்று எதிர்பார்த்து மர்ம காட்டிலே நாங்கள் அமைதியாய் இருந்தோம். ஒரு நாள் தாத்தா தன் குழாயினால் என்னை குத்தினார். இந்த கோடையில என்னை தனியாக பாதுகாப்பு இல்லாதவனாய் பெரியவர்கள் மத்தியில் விட்டுவிட்டு நீ முகாமுக்கு போவாய் என்று நினைக்கிறேன். என்ன என்றார். இல்லை என்று நான் நினைக்கிறேன் என்றேன். ஏன் இல்லை? அங்கே மலைகள் மீது அவர்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். நீச்சல் குளம், வில்வித்தை, மரவேலை, கூடை பின்னல், பிரசங்கம், இன்னும் எல்லா விஷயங்களும் உள்ளன. நீ ஒரு கூடாரத்தில் வசித்து படகு வலித்து. நான் கூடாரத்தில் வசித்திருக்கிறேன். எனக்கும் ஒரு படகு இருக்கிறது. அட்லாண்டிக் மகா சமுத்திரம் இருக்கிறது. நீந்தி கழிப்பதற்கு பயமுன ஆறு இருக்கிறது. ஆலோசகராக நீ இருக்கிறாய். கூடை முடைவதிலோ வில் பயிற்சியிலோ எனக்கு அக்கறை கிடையாது. ஏனென்றால் என்னிடம் ஒரு துப்பாக்கி இருக்கிறது. படகை செப்பனிடும் வேலையும் இருக்கிறது. குழந்தைகளோடு விளையாடுவதற்கு எனக்கு நேரமே இல்லை. வாத்து வேட்டையாடும் இடம் ஒரே குளறுபடியாக உள்ளது என்றேன். இருந்தாலும் இப்பொழுது வசந்த காலம்தானே, கோடை காலம் வருவதற்கு இன்னும் நாள் இருக்கிறதே என்று அவர் என்னை சீண்டினார். நான் கருதுகிற முறையில் எனக்கு ஏற்கனவே கிறிஸ்துமஸ் வந்து போய் விட்டது. நாய்க்குட்டி பழக்கும் காலம் வரும்பொழுது கோடையும் திரும்ப வந்துவிடும் என்றேன். நீ சொல்வது சரியாக இருக்கலாம். ஒரு சிறுவனுக்கு காலம் வேகமாக பறந்து போவது போல்தான் தோன்றும். ஆனாலும் அதனால்தான் போலும் ஒரு நாள் நீ திடீரென்று விழித்தெழும்போது இனிமேல் நீ ஒரு பையன் அல்ல என்று உணர்கிறாய். எப்படியாயினும் நீ போகாதது பற்றி நான் சந்தோஷப்படுகிறேன். இங்கே எல்லோரும் பெரியவர்களாக இருக்கையில் அவர்களிடையே என் தனிமை பயங்கரமாகி விடுகிறது என்று தாத்தா ஒப்புக்கொண்டார்.